வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஷோ. இது வரலாறு முக்கியம். நான் உங்க விஜய் சூர்யா. இன்னைக்கு எதை பத்தின வரலாறு தெரிஞ்சுக்க போறேன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி என் கையில இருக்க இதுக்கு பேர் என்னது? பாவக்காய். இதுக்கு ஏன் பாவக்கான்னு பேர் வச்சதுன்னு நம்மள யாருக்காவது தெரியுமா? ஸோ அதை பத்தின வரலாறு தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோவுக்கு நீங்க முதல்ல வந்திருக்கீங்கன்னா லைக் போட்டுருங்க, அப்படியே நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் உடனுக்குடனான வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இதை பத்தின வரலாறு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். பொதுவா போன ஜென்மத்து மேல எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கும். அதே மாதிரிதான் இந்த காய்கறிகளுக்கும். ஸோ போன ஜென்மத்துல இது என்ன பாவம் பண்ணுச்சோ தெரியல, அதனாலதான் இது பாவக்காய் அப்படின்னு பேர் வந்துதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அது ரொம்ப தப்பான விஷயம். ஸோ இதுக்கான வரலாறு என்னங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த காயோட பேரு பாகற்காய் இல்லையா? பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். பாகுனா என்னது? சுவை மிக்க. ஸோ வெள்ளத்துல இருந்து எடுக்கிற பாகு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவை மிக்க அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். பிளஸ் அல்லுனா இல்லை அப்படின்னு அர்த்தம். பிளஸ் காய், ஸோ சுவை அற்ற காய் அப்படிங்கிறது தான் காலப்போக்கில் சொல்லாடல்ல பாகற்காய் அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா பாகற்காய் ரொம்ப கசப்பாக இருக்கும். சின்ன குழந்தைங்க யாருக்குமே பிடிக்காது. பட் ஆனால் இது சாப்பிட்றதுனால வயிற்று புண்ணெல்லாம் கண்டிப்பாக ஆறும். நிறைய பேருக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் மெடிசனாகவே இருக்கு. பொதுவாக பாவக்கால ஜூஸ் போட்டு குடிக்கிறவங்க எல்லாருமே சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது சாப்பிட்றதுனால சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பொதுவாக இது எல்லாருமே சாம்பாருக்கோ காரக்குழம்புக்கோ வத்த குழம்புக்கோ தான் வறுத்து சாப்பிடுவாங்க. ஏன்னா அப்படி சாப்பிடும்போது தான் கசப்பு தெரியாது அப்படிங்கிறது பல பேரோட சிந்தனையாகவே இருக்கு. பட் கசப்பு தெரிகிற மாதிரி சாப்பிட்டா தான் நம்மளோட வயிற்று புண்ணு ஆறும். பொதுவாக பாவக்கால பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்கு. ஸோ இந்த விட்டமின் சி நம்ம உடம்புக்கு எந்த வகையில் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே வந்து அடிபட்டுரும் இல்லையா? அப்போ நம்ம உடம்புக்குள்ள இருக்க ஹீலிங் பவர் அதிகமாக்க இந்த பாவக்காய் பயங்கரமா ஹெல்ப் பண்ணுது. ஸோ கசப்பா இருக்க இந்த காய்கறி கேன்சர்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லதுன்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுமா? ஆனாலும் அதுதான் உண்மை. நம்ம பாடியில எங்கேயாவது கேன்சர் செல்ஸ் டெவலப் ஆயிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இது சாப்பிட்றதுனால அதோட growth கம்மியாகுமா? ஸோ பெண்களுக்கெல்லாம் இந்த மார்பக புற்றுநோய் வருது இல்லையா? இதை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ரொம்ப குறைவாதான் அந்த புற்றுநோயே தாக்குமா. அப்புறம் இதை ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால விட்டமின் ஏவும் விட்டமின் சியும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னுக்கும் நம்மளோட ஹேருக்கும் இது ரொம்ப நல்லதா அமையும். இதை சாப்பிட்றதுனால நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லதான். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்க பிளட்டை இது ரொம்ப பியூர் பண்றதுக்கு யூஸ் ஆகுதான். ஸோ இது பிளட்டை பியூர் பண்றதுனால நம்ம உடம்புல பல டிசீசஸ் அஃபெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே செத்து போயிருமா. ஸோ இதை வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்க சாப்பிட்டே ஆகணும். அப்படி சாப்பிட்டாதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ உங்களால பச்சையா சாப்பிட முடியலனாலும் வறுத்தோ இல்லை குழம்புல சேர்த்துக்கிட்டோ இதுக்கு எப்படியாவது சாப்பிட்டுருங்க. ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல காய்கறியோட வரலாறு நம்ம தெரிஞ்சுட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான மோர் வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from உங்க விஜய் சூர்யா. டாடா, பை பை, டேக் கேர்.